Hi friends, blouse வந்து கட்டிங் பண்றதுல உங்களுக்கு நிறைய டவுட் வந்து இருக்கு அப்படினா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏனா அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து கிராஸ் கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை அப்படியே ரொம்ப ஈஸியா எப்படி வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறது, ஆம்கோல் வளைவு எப்படி ஈஸியா எடுக்கிறது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அயர்ன் பண்ண ப்ளவுஸை நல்லா அயர்ன் பண்ண ப்ளவுஸா வந்து எடுத்துக்கங்க. அப்பதான் நமக்கு கட்டிங்க்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். அளவு வந்து மார்க் பண்றதுக்காக நான் வந்து லைனிங் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் வந்து எடுத்திருக்கேன். காட்டன் மிக்ஸ்டு, வாஷ் பண்ண தேவையில்லை. எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். என் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நெக் பீஸ் வந்து கிடையாது, அடிச்சு திருப்பி தான் தையல் வந்து போட போறோம். நான் என்ன பண்றேன், எனக்கு கீழே வந்து ராயேஜ் வந்து ஈவனா இருக்கு. அடிச்சு அதாவது பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சு திருப்புறதுக்கு மட்டும் வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து லைன் வந்து எடுத்துக்கிறேன். கீழே இந்த லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கங்க. அளவு ப்ளவுஸில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடுப்பு பகுதியில் இதை அயர்ன் பண்ணி வச்சிருக்கிறனால நமக்கு இந்த மடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்க ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும், கட்டிங்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கீழே இந்த இடுப்பு பகுதியில் இந்த சைடு வந்து நேராக வந்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த போட்டிருக்க அந்த லைனில் இருந்து கரெக்டான அளவு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு பகுதி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். கீழே இடுப்பு பகுதி வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லைட்டாக ஒரு சின்ன கிராஸ் வந்து வரும். அது எதனாலன்னு கேட்டால் நம்ம பேக் சைடு இந்த டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட் பிடிக்கிறதுனால நெக்கு வந்து இங்கே நேராக தான் இருக்கும். ஆனால் இந்த டாட் பிடிச்சதுனால இங்கே லைட்டாக ஒரு சின்ன கிராஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கிராஸ் அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே இருக்கும்போது இடுப்பு சுற்றளவு இங்கே இந்த ஃபோல்டிங் பின் கழுத்து இருக்குது பாருங்கள், பின் கழுத்து மெயின் கிளாத் அந்த 2 ஃபோல்டிங் ஒன்றா இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்து இடுப்புடைய சரியான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா இந்த டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து நமக்கு வந்து வேணும். 1 இன்ச் அப்படின்றது இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த ஃபிங்கரை வச்சுட்டு நீங்கள் இந்த சைடு மார்க் பண்ணாவே போதும். இது நமக்கு கரெக்டாக இந்த டாட்டுக்கு தேவையான அந்த 1 இன்ச் கேப் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வந்து வேணும். அந்த 1.5 இன்ச் அப்படின்றது நீங்கள் டேப் வச்சுட்டு இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ கீழே ஃபஸ்ட்டு இடுப்பில் மார்க் பண்ணக்கூடிய அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்குக்கு வந்து வந்துடலாம். இப்போ பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் எதுவும் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ரெடி அளவு, ப்ளவுஸோடைய ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கட்டிங் லைனுக்காக வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதை மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைடில் வந்து இந்த ஆம்ஹோல் கிட்ட சைடு தையல் ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், ஸ்லீவும் சைடு பீஸும் ஜாயின் பண்ணுற இடம். இதை அப்படியே வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து அயர்ன் பண்ணியிருக்கிறனால நமக்கு எந்த சுருக்கமும் இல்லை, எதுவும் நமக்கு ஸ்லிப் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல் வருது இல்லை, தையல் நேர் ஒரு மார்க்கிங். இப்போ இந்த தையல் இங்கே வருதுன்னா அந்த நேர் அப்படியே ஒரு மார்க்கிங் பண்ணிட்டேன். இந்த தையல் வந்து நமக்கு ரெடி அளவு. அப்போ மேலே நமக்கு கட்டிங் லைன் வந்து வேணும். அப்போ கட்டிங் லைன் அப்படின்றது மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மேலே வந்து மார்க் பண்ணிட்டேன். கட்டிங் லைனும் இருக்குது, நமக்கு ஸ்டிச்சிங் லைன் ரெண்டுமே வந்து இதில் இருக்குது. கீழ் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான செஸ்ட் ரவுண்டை கீழே இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு இதில் இருந்து நமக்கு 1.5 இன்ச் தையலுக்கு வேணும், அது அப்புறமா மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், நெக்கு. இப்போ இந்த ப்ளவுஸ் வைக்கும்போது உங்களுக்கு அந்த நெக்கோட ஷேப் எப்படி வருதோ அதை அப்படியே வச்சுக்குங்க. இப்போ எனக்கு வந்து இதனால நீட்டாக ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான் நான் வந்து இப்போ கட்டிங் பண்ண போகிறதும், எனக்கு அளவுக்கு வந்திருக்கிறதும் ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான். அதனால் இதை அயர்ன் பண்ணவும் அப்படியே அந்த நெக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இழுத்துட்டு போகல. ஒருவேளை உங்களுக்கு நெக்கு முன்பக்கமாக இழுத்துட்டு போகுதுன்னா அதை லைட்டாக முன்பக்கமாக இப்படி தள்ளி வச்சுக்குங்க. எனக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அப்படியே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 ஷோல்டரையும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டருடைய சரியான அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். மேலே 1/2 இன்ச் தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, இந்த சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்லீவ் தையல் நேர் ஒரு மார்க்கிங், சரியான தையல் நேர் ஒரு மார்க்கிங். இது நமக்கு ரெடி அளவு. அப்போ முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்காக ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி விட்டுக்குங்க. அதே மாதிரி முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெடி அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. இதில் இருந்து முன்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி இது வந்து ரெடி அளவு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிங் லைன். இப்போ நமக்கு எல்லா அளவும் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், அளவு ப்ளவுஸை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஷோல்டருக்கு இது வந்து நமக்கு
கட்டிங் லைன், ஸ்டிச்சிங் லைன் அப்படின்றது இங்கே கீழே வந்து இருக்குது. அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து கட்டிங் லைன். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங் லைன். ரெண்டுக்குமே வந்து மார்க் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த ஆம்போல் இது நம்ம நேராக வந்து டிராயிங் வந்து பண்ணணும். இப்போ இதோடைய டிராயிங் என்ன பண்ணிடுறேன், இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு நேராக லைன் போட்டுக்குங்க. போட்டுட்டு இன்ச் டேப் வந்து எடுத்துக்கங்க. இதனுடைய ஃபுல் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த அளவை கரெக்டாக இந்த நேர் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆம்போல் உயரம் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே இருக்கிற இந்த ஃபுல் அளவை எடுத்துட்டு இந்த நேர் வர்ற மாதிரி வந்து வச்சுட்டு இங்கே சரியான அளவை மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. இது வந்து நமக்கு கட்டிங் லைன். கட்டிங் லைனில் தான் நம்ம இந்த மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிங் லைன் தான். ஸ்டிச்சிங் லைன் அப்படின்றது நமக்கு கீழே வந்து இருக்குது. அடுத்தது இந்த நெக்குக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. 3 இன்ச் இருக்குது. அதே 3 இன்ச்சை இங்கே கீழே வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த நெக்கையும் நம்ம அப்படியே வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கட்டிங் லைன். இப்போ இந்த பக்கம் உள்பக்கமாக இன்னொரு லைன் போடுறேன் பாருங்கள். இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன். இப்போ 2 லைன் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்பக்கம் இந்த சைடு வந்து வரக்கூடிய அளவு அப்படின்றது கட்டிங் லைன், அதாவது ஸ்டிச்சிங் லைன். ஸ்டிச்சிங் வந்து இதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு வந்து நான் லைன் போடலை. இதுக்கு பாக்ஸ்க்கு மட்டும் வந்து லைன் போட்டு வச்சுருக்கேன். அது எதனால் போட்டிருக்கேன் அப்படின்றது அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதுதான் நமக்கு செஸ்ட் ரவுண்டாக வந்து இங்கே இருக்குது. இதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்காக வந்து விட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டுக்கும் நேராக வந்து லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் எல்லா டிராயிங்கும் வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன். நான் லைனை மட்டும் டார்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம், ஆம்போல் வளைவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆம்போல் ஸ்கேல் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் கரெக்டாக 1 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த ஆம்போல் ஸ்கேல் வந்து வச்சுட்டு என்னோடய டிராயிங்கை அப்படியே வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சில் டச் ஆகிற மாதிரி வச்சு ஆம்போல் டிராயிங் வந்து பண்ணிக்கிங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் நெக்குடைய அளவை நீங்கள் இங்கே இதில் அப்படியே வந்து மார்க் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயுமே வந்து ஆம்போல் ஸ்கேல் வச்சுட்டு ஒரு குட்டி வளைவு வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளைவு பண்ணியாச்சு. இதை அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றதும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ஆம்போல் வளைவு வந்து செக் பண்ணலாம். ஆம்போல் வளைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆம்போல் தையல் இருக்குல்ல, அந்த தையலோட மேலே இங்கே அரேஞ்ச், இதை வந்து நான் டாட் மாதிரி போட்டு காமிக்கிறேன். நமக்கு ஸ்டிச்சிங் லைன் எங்கே வருது அப்படின்னா இந்த மாதிரி. கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அரை இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் இதை வந்து அரை இன்ச்சில் நான் வந்து டிராயிங் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இங்கே டிராயிங் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, அதில் இந்த ஆம்போல் வளைவு மேலே அரை இன்ச்சை வந்து விட்டுட்டு இதில் இது கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆம்போல் வளைவு வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ பேக் நெக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த சொல்கிற கரெக்டாக அந்த மாதிரி வந்து 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இதில் வந்து உள்பக்கம் இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இது சென்டர், இது பேக் சைடுடைய சென்டர். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஃபோல்டிங்கில் ஸ்டிச்சிங் லைன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நான் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் இதில் வந்து வச்சுட்டு நெக்கை இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். வச்சு வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அளவு ரொம்ப கரெக்டாக வந்து கிடைக்கும். நம்ம இப்போ நான் போட்டிருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருங்க, இதையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அரை இன்ச்சில், அதாவது குட்டியாக ஒரு வளைவு, அந்த அரை இன்ச்சு கேப்லேயே இப்போ இந்த சைடு வருது பாருங்கள், இது வந்து 1/4 இன்ச் கேப்பு. ஆம்போலுக்கு அரை இன்ச் வரும், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஒரு வளைவு. இப்போ நம்ம பேக் சைடு வந்து உள்பக்கம் நான் மார்க் பண்ணியிருக்கேங்களா, அதை கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் 2வது உள்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் நேர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதனுடைய வளைவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத இப்படி கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வளைவு கரெக்டாக நான் போட்ட டிராயிங் படி எனக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. எங்கேயுமே நான் இழுக்கலை, எதுவும் பண்ணலை, அப்படியே கரெக்டாக தான் வந்து வச்சுருக்கேன். வச்சுருக்கும்போது கரெக்டாக அந்த 1/4 இன்ச் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நெக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து வந்திருக்கு.
இது நமக்கு உள்பக்கம் இருக்கிற அளவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங் லைன். அப்போ வெளிப்பக்கம் இருக்கிற லைன் தான் வந்து நமக்கு கட்டிங் லைன். இப்போ பேக் நெக்குமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி இங்கே வச்சுட்டு இதை உள்பக்கம் மார்க் பண்ணிட்டீங்களா, அந்த நேர் இதை கரெக்டாக அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இங்கே ஷோல்டர் கிட்ட மேலே அரேஞ்ச் விட்டுட்டு தான் வைக்கணும். இது வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் போயிடும். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது நீங்கள் ட்ராயிங் பண்ணியிருக்க அந்த பேக் நெக் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப கரெக்டாக வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு அப்படின்றது நம்ம இதோட தான் மார்க் பண்ணியிருக்கோம். டாட்டுக்கு இதோட வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பீஸ் நீங்கள் அப்படியே வந்து மடிச்சுக்கலாம். ஏன்னா டாட்டோடைய அளவையும் நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படி சென்டர் பண்ணி நேர் பண்ணி மடிச்சுட்டு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே வந்து ஒரு ஃபோல்டிங் இருக்கும், அந்த ஃபோல்டிங்கை மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வந்து ஒரு 1/2 இன்ச்சும் இந்த பக்கமாக ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கேப் எடுத்துகிட்டு டாட்டோடைய ஹைட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வேணும் அப்படின்னாலும் பேக் சைடு இந்த டாட் இருக்குது பாருங்கள், டாட்டோடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக 4 இன்ச் தான் வந்து இருக்குது. அப்படி இல்லைனாலும் உள்பக்கம் டாட்டோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துக்குங்க. எனக்கு கரெக்டாக 4 இன்ச் வந்து இருக்குது. இப்போ அதே 4 இன்ச் இங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாட் போடும்போது நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் மேலே வந்து ஈஸியாக தையல் போட முடியும். புதுசாக இருக்கிறவங்க கூட வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வச்சு பேக் சைடு கட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு கட்டிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் இருக்கிறது, பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன். இப்போ நான் வெளிப்பக்கம் இருக்கிற அளவை தான் கட் பண்ணுறேன். வெளிப்பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த நெக் ரவுண்டு வந்து நெக்கு வந்து வந்துடும். அப்போ நெக்கு வந்து இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். அடுத்தது கரெக்டாக அந்த ஷோல்டரையும் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்க்கும்போது நம்ம வந்து கட்டிங் லைன் இங்கே தான் இருக்குது. இதை தைக்கும் போது தான் உள்பக்கம் அந்த லைன் வந்து வரும். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க. ஆம்ஹோல் ரவுண்டில் சரியான அளவையே நான் சிசர் கட்டை வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆம்ஹோல் வளைவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். உள்பக்கம் கிட்ட வச்சே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. எனக்கு இந்த ஆம்ஹோல் வளைவு அப்படின்றது கரெக்டாக 8 இன்ச்சில் வந்து இருக்குது. இதை வந்து அவுட்ரு தள்ளி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8.5 இன்ச் வந்து வரும். இப்போ எனக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது, 8 இன்ச் வந்து இருக்குது. இதை அவுட்டரில் இந்த மாதிரி தள்ளி செக் பண்ணி ஸ்டிச்சிங் லைனை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு 8.5 இன்ச்சாக வந்து மாறும். 1/2 இன்ச் வந்து அதிகமாகும். நம்ம மேலே இருக்க லைனை வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 8 இன்ச் வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து இருக்குது. இது ஸ்லீவ் ட்ராயிங் பண்ணுறதுக்காக இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து எடுத்துருக்கிறேன், வந்து கொடுக்குறேன். பேக் சைடு கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கிளாத் அப்படியே இந்த சைடு இழுத்துட்டு இதை அப்படியே அப்படி வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஸ்லீவை வந்து இந்த சைடு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பக்கத்தில் ஏதாவது ரா எஜ் இருக்கா அப்படின்றது பார்த்துக்குங்க. லைட்டாக வந்து ரா எஜ் வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ரா எஜ்ஜுக்கு ஒரு லைன் போட்டுடலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரா எஜ்ஜில் இருக்க லைனை வந்து நான் கட் பண்ணிடுறேன். கீழே மடித்து தைக்கிறதுக்காக லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து எடுத்துக்குங்க. கரெக்டாக இது வந்து நமக்கு லெஃப்ட் சைடு இருக்க ஸ்லீவ் வந்து வரும் உங்களுக்கு கட்டிங்காக. இதை கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் உடைய ரவுண்டு மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்லீவ் ரவுண்டு சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்லீவை கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு ஸ்லீவ் உடைய லென்த்து இது சரியான அளவு நான் ஃபஸ்ட்டு வந்து சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 1/2 இன்ச் தையலுக்காக மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சைடில் ப்ளவுஸை இந்த மாதிரி முன்பக்கத்தை இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு தையல் வர்ற இடம். அந்த நேர் ஒரு மார்க்கிங் வந்து நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இது வந்து நமக்கு ரெடி அளவு ஸ்டிச்சிங் லைன். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, கட்டிங் லைன் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து வரும். அதை இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு அளவு இருக்குல்ல, இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், இதோட மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்லீவை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு ஆம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ வந்தது? 8 இன்ச் வந்து வருது. அந்த 8 இன்ச் நம்ம ஆம் ஹோல் ரவுண்ட் எடுத்தோம்ல பேக் சைடு, அதாவது இந்த சைடில் இந்த ஆம் ஹோல் வளைவு செக் பண்ணி 8 இன்ச்சுன்னு எழுதி வச்சோம்ல, அந்த 8 இன்ச் வந்து இந்த ஃபோல்டிங்கில் இருந்து 8 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு இங்கே பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக எவ்வளோ வருது? 8 இன்ச் தான் வந்து வருது. அதுக்கு மேலே 1.5 இன்ச் தையலுக்கு வேணும். ஆனால் 1.25 இன்ச் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 1.25 இன்ச்சை நான் எடுத்துக்கிறேன். அதே இது கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சை எடுத்துக்கிறேன். 1/4 இன்ச் தான் கம்மியாக இருக்குது, அதனால் ஓகே பரவாயில்லன்ட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவை நீங்கள் எடுத்துகிட்டு, இப்போ ஸ்லீவுடைய வளைவு நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் வந்து ஒன்று சொல்கிறேன். அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஆம் ஹோல் ஸ்கேல் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த ஷேப் வந்து வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதிலேருந்து நீங்கள் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே வரும்போது மட்டும் இதை இறக்கி இப்படி இறக்கி இப்படி ட்ராயிங் கொண்டு போய்க்கிங்க. இங்கேருந்து வரும்போது இந்த மாதிரி ஸ்லீவும் நமக்கு கட்டிங்க்கு வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டிங்க்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணலாம். இதில் இருந்து ஆம் ஹோல் டெப்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து லைட்டாக இது வந்து ஃபஸ்ட்டு ஆம் ஹோல் டெப்த்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆம் ஹோல் டெப்த் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்னொரு ஆம் ஹோல் டெப்த்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 பீஸை மட்டும் கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துக்குங்க. பேக் சைடு பீஸை இதில் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த ஆம் ஹோல் சைடு பக்கம் கரைப்பகுதி இருக்கும், அந்த கரைப்பகுதியை மட்டும் விட்டுட்டு இந்த ஆம் ஹோல் ரெண்டும் அதில் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம்? முன்பக்க அளவு வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு இந்த ஸ்லீவ் கட்டிங்கில் போகுதா இல்லையா அப்படின்றத ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. நமக்கு வந்து போகலைன்னு இவ்வளோ துணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்கனால நம்ம ஈஸியாக வந்து கட்டிங் பண்ண முடியும். இதை அப்படியே வச்சுட்டு அவுட்ரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் சைடுடைய அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். முன்பக்கம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு கொஞ்சம் மேலே தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கிங்க பெருசாக. இது பேக் நெக்கு. எப்பயுமே ஃப்ரண்ட் நெக்குங்கிறது கொஞ்சம் மேலே இருக்கும், அதனால் இது வந்து பேக் நெக்லேருந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. முன்கழுத்துக்கு இந்த சைடு நமக்கு நேராக இருக்கிற வரைக்கும் நேராக வந்து ட்ராயிங் பண்ணிக்கிங்க. ஷோல்டருடைய சரியான அளவு மார்க் பண்ணிட்டோம். அதில் இருந்து கீழே 1/2 இன்ச் இறக்கியும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை அப்படியே இப்படி வச்சுட்டு இந்த சைடு நம்ம கட்டிங் விட்டுருக்கோம்ல அந்த லைனையும் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த சைடு நமக்கு ஸ்டிச்சிங்காக உள்பக்கம் வந்து ஸ்டிச்சிங் லைன் விட்டுருக்கோம்ல அது 2 சைடும் 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்? பேக் சைடு வந்து ஆம் ஹோல் டெப்த் வந்து இருக்கணும்ல, அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு அதனுடைய அச்சு அப்படியே கிடைக்கும். நம்ம ட்ரேஸ் எடுத்ததுனால அதனுடைய ட்ரேஸ் வந்து அப்படியே அந்த அச்சு வந்து இருக்கும். அதில் பாக்ஸ் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு ஆம்ஹோல் வளைவு அப்படின்றது அப்படி இதிலிருந்து கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக இறக்கி இந்த ஆம்ஹோல் வளைவு வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி போடும்போதே உங்களுக்கு போதும், அவுட்டர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உள்பக்கம் பாக்ஸ்குள்ளே இந்த வளைவு நீங்கள் எடுத்தாவே உங்களுக்கு முன்பக்கம் சுருக்கம் வந்து இருக்காது. இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடில் கொக்கிப்பட்டி இருக்குது பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து இருக்குல்ல, ஸ்டிச்சிங் லைனில் நேராக இந்த ப்ளவுஸ் இருக்க மாதிரி மேலே 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு இப்போ இந்த நெக்கு என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இதோடு இருக்க மாதிரி வந்து நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டு வச்சாவே வந்து போதும். இப்போ இந்த மாதிரி அந்த நெக்கு வந்து இருக்குது. இதில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு.
சரியான அளவு இங்கே இருக்குது, ஆனால் ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி தான் நம்ம கட்டிங் வந்து பண்ணணும். அடுத்தது முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2வது டாட் வர்ற இடம் அதுக்கிட்ட ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிட்டேன். அடுத்தது இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிட்டேன். இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கும் இந்த பட்டி இதோட ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 1 இன்ச் வந்து நீங்கள் வந்து விட்டுக்கலாம். 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் வந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், 1 இன்ச் வந்து விட்டுக்கலாம். ஏன்னா இதுலேயும் டாட்டுக்கு போயிடும், பட்டியும் ஜாயின் பண்ணுவோம், அப்போ கிட்டத்தட்ட 1 இன்ச் வந்து நமக்கு அதில் போயிடும். இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே வந்து லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து வளைவு வந்து பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் இருக்கிற அதே நெக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். இதில் இருந்து நீங்கள் எதுவும் ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து ஆல்ட்ரு வந்து பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இதே நெக்கு அப்படியே வந்து வேணும், அதனால் இது வந்து அப்படியே வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம், முன்பக்கம் முன் உயரம் வந்து எடுத்துக்கலாம். முன் உயரம் அப்படின்றது நான் இந்த சைடு உள்பக்கம் திருப்பிட்டு வந்து அளவு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டாட் இருக்குல்ல, டாட்டில் இருந்து இந்த சைடு வரைக்கும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணிடும். இந்த ஷோல்டரில் கரெக்டாக வந்து 2ஆக மடிச்சுக்குங்க. மேலே 1/2 இன்ச்சை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இதனுடைய அளவு என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே வந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக இழுத்து, இது கிராஸ் கட்டிங் தான், ஓரளவுக்கு நல்லா இழுக்க அதிகமாக இழுத்து வந்து வரும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், சும்மா லைட்டாக மட்டும் இழுத்துட்டு இங்கே ஸ்டிச்சிங்கோட சேர்த்து வந்து மார்க் பண்ணிட்டேன். கட்டிங் லைனு மேலே ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து மேலே வந்து போயிடும். இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு வந்து ஒரு லைன் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது அப்படின்றது இந்த சைடு உள் பக்கம் வந்து எடுத்துக்குங்க. ஹூக்கு பட்டியிலிருந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் வந்து இருக்கும். அதாவது இந்த டாட் வருது பாருங்கள், அந்த டாட் கிட்ட இந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டேப் வச்சு, அதாவது டாட் வருது பாருங்கள், டாட்டை மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த டாட்டில் இருந்து இது டேப் வச்சு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுங்கள். நமக்கு 3 இன்ச் வந்து வருது, 3 இன்ச் வந்து வருது. அந்த 3 இன்ச்சை இதில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு நெக் ரவுண்டுமே 3 இன்ச் தான் வந்தது. இந்த சைடில் எடுக்கிற அளவும் நமக்கு 3 இன்ச் தான் வந்து வருது. அடுத்தது உள்பக்கம் இந்த டாட்டுக்காக விட்டுருக்க அளவு, இது உள்பக்கம் துணி மடிச்சிருப்பாங்க, எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து இருக்குது. அப்போ இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு, மறுபடியும் இதுக்கு அடுத்தது 1.5 இன்ச், அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் நம்ம அளவு வந்து எடுக்கணும்ல, இப்போ இந்த சைடு அளவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில் ஆம்போல் சைடு இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுறணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங் லைன். மேலே இருக்கிறது நமக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிங் லைன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங் லைனில் நம்ம இதை வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் லைன். இதுக்கு மேலே இருக்கிறது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன். ஏன்னா மேலே கட் பண்ணால் தான் கீழே வந்து ஸ்டிச்சிங் வந்து வரும். அதனால் மேலே வந்து 1/2 இன்ச் தள்ளி கட்டிங் லைன் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், மேலே இந்த கட்டிங் லைனுக்கும் இதுக்கும் ஒரு கிராஸு, இந்த சைடுக்கும் இதுக்கும் ஒரு கிராஸ் வந்து போட்டுக்கிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வி மாதிரி போட்டுக்கலாம், அப்படிலாம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு வளைவும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வரும்போது இது நல்லா அப்படியே இந்த போட் ஷேப்பில் வந்து போகும். இந்த மாதிரி வளைவு எடுத்து போகும்போது உங்களுக்கு இந்த போட் ஷேப்பில் வந்து நல்லா டிராயிங் வந்து வரும். ஒருவேளை உங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த அளவு வந்து பத்தாது. அப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து விட்டுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மட்டும் அதிகமாக வந்து விட்டுக்கிறேன். ஆம்போல் சரியான அளவாக இருக்கணும் இந்த சைடு மட்டும். ஏன்னா 1.5 இன்ச் டாட் வந்து பிடிக்கும்போது சைடில் கொஞ்சம் உங்களுக்கு துணி பத்தாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த சைடில் 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, தொப்பையோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைடில் 1 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டிங் வந்து பண்ணுறதுக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம், டாட்டுடைய உயரம் அளவு பஸ்ஸில் இருக்கிற அளவு தான் அப்படியே வேணும்னு கேட்குறாங்களா, அப்போ நீங்கள் அதனுடைய உயரத்தை அப்படியே எடுத்துக்கலாம். உள் பக்கம் திருப்பிட்டு இந்த தையலோட இந்த ஃப்ரண்ட் மேலே தையல் எஜ்ஜு தையல் இருக்குது பாருங்கள், அந்த தையலில் இருந்து இது வரைக்கும் என்ன அளவு வருதுன்னு வந்து பார்த்துக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோடைய தையல் அப்படின்றது கரெக்டாக 3 இன்ச் வந்து வருது. அப்போ அந்த 3 இன்ச்சை இந்த லைனில் இருந்தே மார்க் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது ரெண்டாவது டாட்டுக்கு வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த பக்கம் உள் பக்கம் வச்சு பார்த்துக்கலாம். இதில் இருந்து பார்த்தா எனக்கு வந்து 2.25 ஒரு பாயிண்ட் வந்து வருது. நான் 2.5 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆம்போல் கிட்ட வரக்கூடிய டாட்டு அதை எப்படி ப்ளவுஸில் இருக்கிற அளவே வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்லீவ் கிட்ட இங்கே தானே ஆம்போல் தையல் நமக்கு இருக்குது. எங்கே இருக்குன்னா நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு வர்றேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் வந்து இருக்குது. அப்போ நம்ம இந்த சைடு வந்து என்ன பண்ணலாம், 6 இன்ச்சில் இருந்து மேலே 1/2 இன்ச்சை வந்து விட்டுறணும். விட்டுட்டு 6 இன்ச் எங்கே வருதுன்னு பாருங்கள். 6 இன்ச்சுன்றது எனக்கு இங்கே வருது. இந்த டாட்டோடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்குது, இதுவுமே நீங்கள் உள் பக்கம் திருப்பி பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரின்சஸ் மாடலில் வந்து இருக்குது. நான் ஒரு 4 இன்ச் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். இங்கே இருந்து ஒரு 4 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை சென்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டாட்டோட அளவு எல்லா அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே வந்து ட்ராயிங் வந்து பண்ணிட்டோம். நெக்கில் வந்து லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு 1/4 இன்ச் கிராஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச் கிராஸ் வந்து பண்ணிக்கிங்க. இந்த கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த டாட் கிட்ட வந்து கண்டிப்பாக சிசர் கட் வந்து பண்ணிடுங்க. இதெல்லாம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு. இதனுடைய ட்ரேஸ் வந்து அடுத்த பக்கம் வந்து வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு நமக்கு அந்த மார்க்கிங்குடைய அளவு வந்து இருக்குது. இது அப்படியே நீங்கள் அடுத்த சைடுக்கும் ட்ரேஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம். பட்டி அளவு எப்பயுமே என்ன பண்ணுங்கள், கட் பண்ண ப்ளவுஸில் இருந்து பட்டி அளவு வந்து எடுங்க. ரொம்ப கரெக்டான பட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இதை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து இந்த சைடு நமக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறாதீங்க. எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் டக்குன்னு வந்து கட் பண்ணி விட்டுறக்கூடாது. பட்டிக்கு 2 பீஸ் கரைப்பகுதி கீழே இருக்க மாதிரி, கரைப்பகுதி ஈவனாக இருக்குது எனக்கு, அதனால் அந்த 1/2 இன்ச்சை நான் அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது பட்டியோடைய லென்த்து. ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச் வந்து இருக்குது. அடுத்தது இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் 6 இன்ச் வந்து வருது. 1/2 இன்ச் அதிகமாக சேர்த்து 6.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 பக்கமும் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இப்போ பட்டியோடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டியோட ஹைட் வந்து எனக்கு 3.25 வந்து இருக்குது. நான் 3.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பட்டி ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் ஹைட் ரொம்ப நல்லா கீழே இறங்கி இந்த ப்ளவுஸில் வந்து வந்திருக்கு. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த நல்லா ஷேப் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. மூணாவது பட்டியோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3.25 இன்ச் வந்து இருக்குது. இப்போ இதை அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸை பொறுத்து தான் பட்டியும் வந்து வரும். பேக் சைடு வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இதை அப்படியே வச்சு இன்னொரு பட்டி வந்து நம்ம இந்த சைடு பீஸில் கட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் துணி பத்தில் வேறு பக்கம் எதுவும் வைக்க முடியுமா அப்படின்றதும் பார்த்துக்கலாம். அந்த சைடு பத்தில் நான் இந்த சைடில் வந்து எடுத்துக்கிறேன். பேக் சைடுக்காக ஒரு சிசர் கட். மீதி அடுத்தது பட்டன் பீஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் நெக்கு கட் பண்ணோம்ல, இதில் நீங்கள் பட்டன் பீஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த சைடு வந்து என்ன அளவு இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. இந்த கீழ் வரைக்கும் இருக்கிற அளவை மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. ரெண்டரை இன்ச் மட்டும் வந்து பட்டன் பீஸ் வந்து இருந்தால் போதும். அடுத்தது மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். கிளாத்தை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. எல்லா பீஸும் கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் கட்டிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ பேக் வந்து இங்கே கீழே வச்சிட்டேன். ஃப்ரண்ட்டு இந்த சைடு வந்து எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் வந்து நான் இந்த சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த சைடு ஸ்லீவ் வருது. ஸ்லீவ் வந்து இந்த சைடில் வந்து எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து ஸ்லீவ் வச்சு அந்த கிராஸில் இருந்து ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கிறேன். பட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடில் வந்து கிடைக்கும். இப்போ எல்லா அளவும் வச்சு பார்த்துட்டேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கட்டிங்கே பண்ண ஆரம்பிக்கணும். வச்ச உடனே கட்டிங் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா இன்னும் ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து கட் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.